finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா ஸ்ரீலங்கா vs ஆப்கானிஸ்தான் செகண்ட் T20யோட ரிவ்யூ தான். எஸ், ஸ்ரீலங்கா அவங்க டாமினன்ஸை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ 72 ரன்ஸ் வித்தியாசத்துல தரமா வின் பண்ணிட்டாங்க. சீரீஸையும் 2-0 வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த சீரீஸ்ல ஒரு வெற்றி கூட இல்லாம ஆப்கானிஸ்தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க தான் சொல்ல முடியும். ஸோ ஹைலைட்ஸ் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா ஆஞ்சலோ மேத்யூஸோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சமர விக்ரமாவோட யூஸ்ஃபுல் 50 அண்ட் போலிங் எஃபர்ட் பை ஸ்ரீலங்கன்ஸ். எல்லா ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸும் ஆக்சுவலா நல்லா போலிங் போட்ட 6 பேருமே வந்து விக்கெட் எடுத்தாங்க. ஃபென்டாஸ்டிக் ஆல்ரவுண்ட் எஃபர்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு வேற எதுவுமே இல்லை. ஏன்னா போலர்ஸும் சரி பேட்ஸ்மேனும் சரி கம்ப்ளீட்டா சொதப்பிட்டாங்க இந்த மேட்ச்ல. ஃபீல்டிங்கும் சரி நிறைய டிராப் கேச்சஸ். ஸோ ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் எப்படி விளையாடினாங்க. ஸோ அவங்க கிராஃப் இப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா பார்த்தா 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் அவங்களோட கிராஃப் இப்படிதான் இறங்கிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண இப்ராஹிம் சத்ரான் திருப்பி டாஸ் வின் பண்ணி போலிங் தான். ஏன் போலிங் எடுக்கிறீங்க? ஒரு வீடியோலயும் நான் வந்து சொல்றேன், போலிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் உன் கையில வந்து என்ன சொல்றது, ரஷீதும் இல்ல முஜீபும் இல்ல, 2 ஸ்டார் போலர் இல்ல, எதுக்கு சேஸ் பண்ற? நீ வந்து என்னதான் நீ வந்து லைக் ஃபர்ஸ்ட் போலிங்ல வந்து போட்டாலும் 180 160 அடிக்கிறாங்க, அதை சேஸ் பண்ண திணறீங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாவது ஒரு டீசன்ட் ஸ்கோர் போட்டா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பிச்சு ஸ்லோ ஆகும்போது ஏதோ ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். என்னதான் பிளான் பண்றாங்க தெரியல, எவ்வளவு அடி வாங்கினாலும் தெரியல, டாஸ் வின் பண்ணா போலிங் தான் எடுத்து ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் 180 ஐ திங்க் ரைட் 187 ரன்ஸ் ஆக்சுவலா ஸ்ரீலங்கா. ஸோ அது இந்த பிச்சில் ஆக்சுவலா ரொம்ப ஜாஸ்திங்க. ஏன்னா 160 தான் போயிருக்கணும். பிளஸ் டிராப் கேச்சஸ். ஆஞ்சலோ மேத்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு. நபி ஒரு கேட்ச் விட்டாரு. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா ஓமர் ஜாய் அசலங்கா ஒரு கேட்ச் விட்டாரு. இமிடியேட்டா அவரே போலிங் போட்டு அவுட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த மேட்ச்ல ரொம்பவே ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இன் ஆல் 3 டிபார்ட்மெண்ட்ஸ் ஆப்கானிஸ்தான். ஸோ முதல்ல பேட்டிங் செஞ்ச ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கேமியோ விளையாட்டு போனாங்க. நிசங்காவா இருக்கட்டும், மெண்டிஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து டக்குன்னு ஒரு கேமியோ ஆனாங்க. அதுல வந்து ஒரு ஷீட் ஆங்கர் ரோல் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சமர விக்ரமா தான். ஆக்சுவலா அந்த இன்னிங்ஸ் கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. பர்ஃபெக்டா விளாண்டாரு டு பி வெரி ஆனஸ்ட். ஒரு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த 120-125 ரன் ஸ்ட்ரைக் ரேட் வச்சுக்கிட்டாரு. அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா லாஸ்டா இல்ல அதுக்கு முன்னாடி அசரங்கா வந்து ஒரு கேமியோ விளையாடுவாரு. அதுதான் வந்து கொஞ்சம் மொமெண்டம் கொடுத்துச்சு. 27 ரன் 12 பால் 13 பாலே அடிச்சுட்டு போவாரு. ஸோ ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு ஸ்ரீலங்காக்கு. அப்புறம் வந்தாருங்க ஆஞ்சலோ மேத்யூஸ். ஸ்டார்டிங் ஒரு 9 பாலுக்கு 4 ரன் தான் தடவிந்தாரு. ஏன்னா பிச்சு கொஞ்சம் ஸ்லோனஸ் இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி டைமிங் கிடைக்காம திணறிந்தாரு. அப்புறம் ஒரு தேர்ட் மேனுக்கு மேல தூக்கி ஒரு 4 விட்டாரு. அப்பதான் அவருக்கு அந்த மொமெண்டம் கிடைச்சது. அப்புறம் ஒரே ஓவர்ல 3 ஹேட்ரிக் ஆஃப் 6 அடிப்பார் ஓமர் ஜாயா. ஃபேண்டாஸ்டிக் ஆக்சுவலா டு பி வெரி ஆனஸ்ட். அதாவது இந்த வயசுலயும் அந்த வெட்டரன் மோனே வந்து அவரோட இம்பாக்டை காமிக்கிறாரு பாத்தீங்களா. சீரியஸாவே வந்து அவருக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா 37 வயசுல ஏன் அவரை படுத்துறீங்கன்னு நம்ம அதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ்லயும் சொல்லியிருந்தோம். பட் ஸ்ரீலங்கன் போர்டு எந்த அளவுக்கு அவர் நம்புறாரோ அதே மாதிரி தான் மேட்சஸ் டெலிவர் பண்றாரு. நாட் ஓன்லி வித் பேட், ஆல்சோ வித் பால். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா ஸ்ரீலங்காக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் நோவேர் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா தேவை. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமா அவங்க வந்து அடி வாங்கின்னு இருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே அடி வாங்கின்னு இருக்காங்க. அது சின்ன டீமா இருந்தாலும் சரி, பெரிய டீமா இருந்தாலும் சரி. இந்த சீரீஸ்ல தான் அவங்களோட டாமினன்ஸ் ஆக்சுவலா காமிச்சிருக்காங்க ஆஃப்டர் 4-5 இயர்ஸ் டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா மேத்யூஸ் வந்து ஒரு 22 balls 41 அந்த ஹேட்ரிக் ஆஃப் 6 எல்லாம் மாசா இருந்துச்சு. ஸோ 187 அடிச்சிட்டாங்க. அண்ட் ஆப்கானிஸ்தான் போல சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அட் சேம் டைம் அவங்களோட டிராப் கேச்சஸும் ஹெல்ப் பண்ணல பெருசா. ஸோ 188 டார்கெட் போதே ஓகே இது டஃப் தான் கிளியரா தெரிஞ்சுது. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து டப்பு அவுட் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச்ல ஜசாய் ஓப்பனிங் இறங்கினாரு, குர்பாஸ் நம்பர் 3ல இறங்கினாரு. அண்ட் ஆப்கானிஸ்தான் என்ன மிஸ்டேக் பண்றாங்களோ அதுதான் முக்காவாசி சில பேட்ஸ்மேன் சேம் மிஸ்டேக்ஸ் தான் பண்றாங்க. குர்பாஸ் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஸ்வீப் ஆடி தான் அவுட் ஆனாரு. ஒன்னு போல்ட் ஆறாரு இல்ல LBW ஆறாரு. அவர் திருந்தவே மாட்டேங்கிறாரு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் கேப்டன் ஒரு ஆள் தான் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தது. அவரும் இந்த மேட்ச்ல சீக்கிரம் அவுட் ஆனாரு. அதோட முடிஞ்சு போச்சு. 115 ஆல் அவுட். ஏதோ மிடில் ஆர்டர்ல நபியும் வந்து கரீம் ஜெனாட்டும் ஏதோ சரி ஆடிதான் ஆகணுமே சொல்லிட்டு 27-28 ரன் அடிச்சாங்க. மற்றபடி ஸ்ரீலங்கன் போலர்ஸ் எல்லாருமே பினு ஐ திங்க் அவர் பேர் என்ன பெர்னாண்டோ அவர் லெஃப்ட் ஆர்ம் போலர் நல்லா அந்த ஒரு ஸ்லோவர் பால் எல்லாம் போடுறாரு. இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான போலர் இருந்தார் ஆக்சுவலா டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் ஆஞ்சலோ மேத்யூஸோட நியூ பால் போலிங் ஃபர்ஸ்ட் 2 விக்கெட்டுமே அவர் தான் எடுத்தாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குரூஷலா வந்து நிக்குது ஸ்ரீலங்காக்கு. மேத்யூஸ் அந்த இனிஷியல் 2 overs போடுறதும் கடைசியா வந்து கேமியோ விளாடுறதும் கண்டிப்பா இந்த T20 வேர்ல்டு கப்ல மேத்யூஸ் மலை மாதிரி நம்புறாங்க ஸ்ரீலங்கான்றது மட்டும் கிளியரா தெரியுது. அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஆப்வியஸ்லி தீக்ஷனா அண்ட் மணிந்து அசரங்கா சொல்லவே வேணாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் கலக்கிடுவாரு. அண்ட் ஷனக்காவும் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் விட்டு எப்ப வெளில வந்தாரோ அதுல இருந்தே ஏதோ அப்பப்போ கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றாரு. அட்லீஸ்ட் போலிங்ல பேட்டிங்ல கொடுக்குறாரா இல்லையான்னு தெரியல, போலிங்ல 1-2 ஓவர் போடுறாரு, 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ அட்லீஸ்ட் நம்ம டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்றமேன்ற ஒரு ஃபீலாக அவருக்கு இருக்கும். எல்லா போலர்ஸுமே நல்லா போட்டாங்க. கண்டிஷன்ஸ் பர்ஃபெக்டா அவங்களுக்கு சூட் ஆச்சு ஆக்சுவலா. அதான் உண்மையா சொல்லணும். தீக்ஷனா வழக்கம் போல ஒரு கேட்ச் விட்டாரு. அவர் கேட்ச் விடும் போதெல்லாம் ஐயோ இதே மாதிரி CSKல திருப்பி பண்ணிடாதையா, என்னையா நீ உனக்கு கேட்ச் பிடிக்கிறதுக்குனே வந்து ஒரு 4 மாசம் ட்ரைனிங் கொடுக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது.
ஸோ ஹோப்ஃபுல்லி தீக்ஷனா சீக்கிரமா நல்லா கேட்ச் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு ஐபிஎல்குள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்ரீலங்கா ஒரு பக்கம் பார்த்தா சந்தோஷமா இருக்கு, ஏன்னா எப்படி விளையாடு இந்த டீம் அப்புறம் என்ன ஒரு ஸ்லம்புக்கு போனாங்க. கிரிக்கெட்டா இருக்கட்டும், அவங்க கண்ட்ரி வைஸா இருக்கட்டும், நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி இப்பதான் வந்து கிரிக்கெட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேறிட்டே அவங்க அந்த பழைய மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா மேட்ச்லயும் ஃபுல் க்ரௌட்ஸ், அதை பார்க்கும்போது நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கன் க்ரௌட்ஸ் ஆர் கலர்ஃபுல் க்ரௌட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஹோம் டீம் சப்போர்ட் இருந்தால் தான் கிரிக்கெட் பார்க்கறதுக்கும் சரி, ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கும் சரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ ஸ்ரீலங்கால அந்த பழைய கிரிக்கெட்டோட அந்த ஃபார்ம் இப்படி வளர்ந்துகிட்டே வருதுன்றதான் உண்மையான ஒரு ஃபீல் ஆக்சுவலி எனக்கு. அட் த சேம் டைம் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பார்க்க வந்துட்டு இருக்காங்க, ஏன்னா ஸ்ரீலங்கா வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், தே மைட் பி வின்னிங் அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான், பெரிய டீமோட தான் சேலஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு இந்த சீரீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டாமினன்ஸ் கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு, அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் தேர்ட் T20லயும் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீரீஸ் ஃபுல்லா ஒயிட் வாஷ் பண்ணியிருப்பாங்க ஆப்கானிஸ்தானை. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா ஸ்ரீலங்கா கொடுக்க போறது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் தேர்ட் T20 எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.